Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஆர் பிஸ்னஸ் இங்கிலீஷ் நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் இந்த அட்வான்ஸ் ஆர் பிஸ்னஸ் இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லிங்கிங் வேர்ட்ஸ். லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இங்கிலீஷில் நிறைய லிங்கிங் வேர்ட்ஸ் இருக்குங்க. சரி, இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் வந்து நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டு ஐடியாஸையோ இல்லை ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லும்போது அந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இருக்கிற உறவை, அதாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் ஆகுதுங்க. ஓகே, அண்ட் இந்த மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதும்போதும் சரி, நீங்கள் பேசும்போதும் சரி, அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா வெல் ஆர்கனைஸ்டாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேசும்போது உங்களோட நம்ம லிசனர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற லிசனர்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன கண்டென்ட் சொல்ல வரீங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸில் நமக்கு வந்து நிறைய லிங்கிங் வேர்ட்ஸ் இருக்குது. அதில் நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு ஐடியாஸை நீங்கள் சொல்வீங்களேங்க, அந்த ரெண்டு ஐடியாஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்கிற ஐடியாவுக்கும் செகண்ட் சொல்கிற ஐடியாவுக்கும் முரண்பட்ட கருத்து இருக்கிறத, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்கிற ஐடியாவுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்கிற ஐடியாவுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக செகண்ட் ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ தான் நாம் இந்த கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கே ரொம்ப கிளியராக பிக்சர் தெரியும். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்டு என்ன அப்படின்னா however. however அப்படின்னா நம்ம தமிழில் இருப்பினும், இருந்தும் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் however அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். This restaurant has the best kitchen in town. However, their staff are quite rude. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட் தான் டவுனில் இருக்கிற பெஸ்ட் கிச்சனை கொண்டு இருக்குது, இருப்பினும் அங்கே வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து ரெண்டு ஐடியாவை சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, திஸ் ரெஸ்டாரண்ட் ஹேஸ் த பெஸ்ட் கிச்சன் இன் டவுன், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் தான் டவுனில் இருக்கிற பெஸ்ட் கிச்சனை கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியாவும், அப்படியே செகண்ட் ஐடியா என்ன, தே ஸ்டாஃப் ஆர் குவைட் ரூட், அங்கே வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படிங்கிற ரெண்டு ஐடியா நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்க. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருப்போம். அதே நம்ம செகண்டில் என்ன சொல்லியிருப்போம், அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ரூடாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்லியிருப்போம் இல்லைங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம செகண்ட் கருத்தை சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், however அப்படிங்கிற இந்த கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு however அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து howeverக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, சரிங்களா? இப்போ வந்து however அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம செகண்ட் கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எட். எட் அப்படின்னா நம்ம தமிழில் ஆனாலும், இருந்தும் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் எட் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். I have asked you 1,000 times not to leave your dirty socks on the floor, yet you keep doing it. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட அழுக்கு சாக்ஸை வந்து தரையில் போடாத அப்படின்னு நான் 1000 முறை சொல்லிட்டேன், ஆனாலும் நீ அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற அர்த்தங்க. சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சென்டென்ஸ்லேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு ஐடியாஸை நம்ம சொல்லியிருப்போங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, I have asked you 1,000 times not to leave your dirty socks on the floor. அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து நீ உன்னோட டர்ட்டி சாக்ஸை கீழே போடாத நான் 1000 முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவாக சென்டென்ஸையும், அதே மாதிரி யூ கீப் டூயிங் இட், ஆனாலும் நீ வந்து அதே செஞ்சிட்ருக்க அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எட் அப்படிங்கிற இந்த கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சரிங்களா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா வேராஸ்.
வேராஸ் அப்படின்னா தமிழில் நாம் அதே சமயம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நாம் இங்கிலீஷில் வேராஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹி ஒர்க் ஸ்லோலி அண்ட் ப்ரிசைஸ்லி வேராஸ் ஐ டென் டு ரஷ் திங்ஸ் அண்ட் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வந்து மெதுவாகவும் துல்லியமாகவும் வேலை வந்து செய்வார். அதே சமயம் நான் வந்து விஷயங்களை வந்து அவசரப்பட்டு நான் வந்து தவறு செய்வேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து அதே மாதிரி 2 ஐடியாஸை சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஸ்லோவாக ப்ரிசைஸாக பொறுமையாக அவர் வந்து வேலை செய்வார் அப்படின்னு ஒரு ஐடியாவும், அதே சமயம் நான் வந்து ரொம்ப ரஷ் பண்ணி நான் வந்து திங்ஸை மிஸ்டேக் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம 2 ஐடியா சொல்லியிருப்போங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக செகண்ட் ஐடியா நம்ம சொல்கிறதுனால இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வேராஸ் அப்படிங்கிற நம்ம கான்ட்ராஸ்ட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன் த கான்ட்ரரி. ஆன் த கான்ட்ரரி அப்படின்னு என்னன்னா, நம்ம தமிழில் வந்து மாறாக அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த மாறாக அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் ஆன் த கான்ட்ரரி அப்படிங்கிற இந்த வேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். I don't hate Ram, on the contrary I'm rather fond of him அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ராம வந்து நான் வெறுக்கலை, மாறாக நான் வந்து அவரை மிகவும் நேசிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ராம வந்து நான் வெறுக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், நான் வந்து அவரை வந்து மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் கருத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொன்னதுனால நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் த கான்ட்ரரி அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா, ஆன் த அதர் ஹேண்ட். ஆன் த அதர் ஹேண்ட் அப்படின்னு என்னன்னா, தமிழில் நாம் மறுபுறம் அப்படின்னு நம்ம சொல்லலைங்க. ஸோ அதுக்கு தான் நாம் இங்கிலீஷில் ஆன் த அதர் ஹேண்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். My husband likes classical music. I, on the other hand, like all kinds. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கணவர் கிளாசிக்கல் இசையை விரும்புகிறாரு, மறுபுறம் நான் எல்லா வகை இசையும் விரும்புகிறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து 2 ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எல்லா வகையான மியூசிக்கும் பிடிக்கும் அப்படின்னு செகண்ட் ஐடியாவை நம்ம சொல்கிறதுனால என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆன் த அதர் ஹேண்ட் அப்படிங்கிற இந்த கான்ட்ராஸ்ட் லிங்கிங் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து இன் கான்ட்ராஸ்ட். இன் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு என்னென்னா, தமிழில் நாம் மாறாக அப்படின்னு நாம் சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நாம் இன் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். House prices have gone up this year. In contrast, car prices seem to be stagnating. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆண்டு வீடுகளின் விலை உயர்ந்துள்ளது, மாறாக கார் விலை தேக்கமடைவதாக தெரிகிறது அப்படிங்கிற அர்த்தங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் நாம் 2 கருத்தை சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் கருத்து என்ன அப்படின்னா, வீடு விலை வந்து உயர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தையும், அதுக்கு மாறாக செகண்ட் கருத்து என்ன, கார் விலை வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கருத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொன்னதுனால இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற இந்த லிங்கிங் வேர்ட் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர். இப்போ வாங்க நம்ம லாஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் த லாஸ்ட் லிங்கிங் வேர்ட் இஸ் கோனா பி நெவர்திலெஸ். நெவர்திலெஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, தமிழில் நாம் இருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நாம் இங்கிலீஷில் நெவர்திலெஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் நாம் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே நாம் இந்த நெவர்திலெஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த நெவர்திலெஸ்ஸை ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி நடுவில் நெவர்திலெஸ் அண்ட் நம்ம ஃபினிஷிங்கில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸோடு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். I was in so much pain. I did not want to get up in the morning. Nevertheless, I went to football practice as usual. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் காலையில் வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு, நான் எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தும் வழக்கம் போல் நான் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்கு போனேன் அப்படிங்கிற அர்த்தங்க. சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து 2 ஐடியா சொல்லியிருப்போம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னவா சொல்லியிருப்போம், நெகட்டிவாக சொல்லியிருப்போம். அதாவது எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, நான் எழுந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக நம்ம சொல்லிவிட்டு நெவர்திலெஸ் யூஸ் பண்ணி
அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவோம். என்ன பாசிட்டிவாக அப்படின்னா, நான் வந்து இருந்தும் நான் வழக்கம் போல் நான் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்கு போனேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக முடிக்கிறதுனால தான் இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நெவர்திலெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எப்போவுமே நெவர்திலெஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் வந்து ஒரு நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் நெவர்திலெஸ் அண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸோடு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் யா தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த அத்தனையுமே நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் உங்களோட ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆஃபீஸில் மெயில் அனுப்பினாலும் சரி, நீங்கள் உங்களோட கொலீக் உங்களோட ஹையர் ஆஃபிஷியல் கூட பேசுகிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸை நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி பேச பாருங்கள். அண்ட் ஐ திங்க் ஸோ இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.